So hey guys, how are you all? I hope you guys are stay going stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா future situation of your relationship. So உங்களோட ரிலேஷன்ஷிப்போட future situation எப்படி வந்து மாறும் அப்படின்ற பத்தி நம்ம டிஸ்கஷனா வந்து பார்க்கலாம். So before starting the reading, so guys கமெண்ட் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப் போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. So that இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். So please give support on the hype option. So let's start reading now. ஸோ ரெண்டுமே இங்கே வந்து ஒரு மிக்ஸ்டு எனர்ஜிஸாக தான் இங்கே வந்து இருக்குது. நான் அதை உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது கிளியராக வந்து புரியும். யூ வில் பி டேக் சம் கைண்ட் ஆஃப் அ பெட்டர் கைடன்ஸ். நீங்கள் அது த்ரூ ஒரு பெட்டர் கைடன்ஸ் நீங்கள் எடுப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ வென் கம்ஸ் டு ரீடிங் வைஸ் நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனுக்கு நான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸுமே நான் தனியாக நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். செப்பரேட்டாக ஒரு ரீடிங்ஸாகவே நம்ம பார்க்கலாம் அதை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ ரிலேஷன்ஷிப்ல பொதுவா என்ன ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரி, என்ன ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் பொதுவாக உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரி, எவ்ரி திங் சீம்ஸ் டு பி ஓகே. எல்லாமே இப்போ எப்படி போதோ அதே மாதிரி தான் இங்க வந்து போகும். பட் இங்க என்ன ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா வந்து கேளுங்க. ஏன் மேல எதுவும் கோவப்படாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்திருக்க எனர்ஜிஸ் என்னவோ அதான் நான் உங்களுக்கு வந்து வித்தவுட் சுகர் கோட் நான் சொல்லணும். அதனால நான் வந்து சொல்றேன். ஏன்னா நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்க அது வந்து ஒரு ப்ரிகாஷன் நீங்க எடுத்துப்பீங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் வரும், இது நடக்க போகுது அப்படின்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிச்சுன்னா நீங்க மென்டலி அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிப்பீங்க. அப்படிங்கறனால தான் அந்த விஷயத்த நான் சொல்றேன். ஓகே, இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப்ல என்ன ஒரு ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, என்ன ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க நல்லா பேசினாலும் சரி, இல்ல பொதுவாகவே ஒரு நோ கனெக்ட் சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னாலுமே, வாட் எவர் த கண்டிஷன், வாட் ஆர் த சிச்சுவேஷன், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் இனி வர இந்த அப்கமிங் டைம்ல ஒரு லிட்டில் பிட் எப்படி சொல்லணும்னா, ஒரு நியர் ஃபியூச்சர்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா, நியர் ஃபியூச்சர் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அதுவே ஃபியூச்சரிஸ்டிக்காலாம் நான் வந்து பார்க்கல, ஒரு நியர் ஃபியூச்சர் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ நியர் ஃபியூச்சர் எனர்ஜில கொஞ்சம் உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் நடுவுல வரக்கூடிய என்ன ஒரு சில சண்டைகளா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. மேக்சிமம் இங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. சண்டை எதுவுமே வந்து போடாதீங்க. ஆல்ரெடி ஒரு மாதிரி சண்டை போடுற மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு சண்டையும் வந்து போட வேண்டாம். ஸோ இங்க வந்து ஏதாவது ஒரு சில சண்டை பிரச்சனை டெஃபினட்டா வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். தேவையில்லாத ஒரு சில ஆர்கியூமெண்ட் வந்து சம்மந்தமே இல்லாம இந்த ரிலேஷன்ஷிப்ல வரலாம். இப்ப நீங்க உங்க பர்சனை போய் இப்ப நீங்க போய் மீட் பண்றீங்க, பேசுறீங்க, இல்ல அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் எடுப்பீங்க, இல்ல சம்மந்தமே இல்லாம அவங்க ஏதாவது ஒரு டாபிக் எடுப்பாங்க. அதனால ஏதாவது ஒரு சண்டை கண்டிப்பா வந்து உருவாகலாம் செய்யும், ஃபார்ம் ஆகலாம் செய்யும். நல்லா பேசணும்னு நினைச்சிட்டு போவோம், ஆனா அங்க ஒரு சிக்கல்ல போய் மாற்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, சோ பொதுவா என்ன அப்படின்னா, இந்த அப்கமிங் டைம்ல ஒரு 2 to 3 months இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 months லெவல் ஆகுது, அவங்க கிட்ட நீங்க என்ன பேசினாலுமே கொஞ்சம் தெளிவா வந்து பேசுங்க. என்ன ஒரு விஷயம் பேச போறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இதனால எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னா அதை மட்டும் கன்வே பண்ணுங்க. இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வுலயே உங்களுக்கு தோணுது அப்படின்னா பண்ணாதீங்க, அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதாவது உங்களோட இப்ப உங்களுக்குன்னு ஒரு சில கோவம் இருக்கலாம், உங்க பர்சன் பண்ற ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து கோவத்தை வந்து உருவாக்கலாம். ஓகேங்களா, சோ அதுக்குன்னு ஒரு ஒரு டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல நீங்க வந்து அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுமோ அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அதை அவங்க புரிஞ்சுக்க தான் செய்வாங்க, அதை அவங்க மாத்திக்க தான் வந்து செய்வாங்க. பட் இப்போதைக்கு இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இப்போ ஒரு சந்திரா ஸ்டோன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே ஏதாவது வம்புக்கு யாராவது இழுக்க போறாங்க, யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம வாய மூடிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டிஃபால்ட் மைண்ட் செட் நம்மளோட மைண்ட்ல இருக்கும் இல்லையா, அது மாதிரினே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 or 2 months மட்டும் உங்க பர்சன் கிட்ட என்ன பேசினாலும் சரி கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா நிதானமா வந்து பேசுங்க. எதுவுமே அந்த ஆர்கியூமெண்ட் பாயிண்ட்லயோ ஒரு சண்டை போடுற விஷயம் மாதிரி வந்து இழுத்துட்டு போகிறாதீங்க. ட்ரிகரன்ஸ் மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். சப்போஸ் நீங்க வந்து சேஃபா தான் இருக்கீங்க, நீங்க சேஃபா தான் நீங்க எல்லா மூவ்மே நீங்க பண்ணாலும் உங்க பர்சனோட சைட்ல இருந்து அவங்க ஏதாவது இந்த மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா கோவப்படுறாங்க. அதை இந்த விஷயத்த கோவப்படுறாங்க, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்க அந்த கண்டென்ட்டே மாத்திரலாம். அதுக்கு பதிலாக வேற ஒரு பேச்சை எடுத்து அந்த விஷயத்தையும் அப்படியே மழுப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க தேவையில்லாத இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து கொண்டு வரதுக்குனே ஒரு சிச்சுவேஷன் இங்க வந்து நடக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு நான் இவ்வளவு தூரம் நான் அதனாலதான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் சேஃபா நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே போதும், அவ்வளவுதான். வேற இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து பாக்குறப்ப வென் கம்ஸ் டு ஃபியூச்சர் வைஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அவ்வளோ கிளியரன்ஸா தான் இங்க வந்து இருக்கு. நிறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ். சில பேருக்கு நம்ம வந்து ஆல்ரெடி இப்ப நீங்க ஒரு மேரிடான ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க உங்களோட ஸ்பவுஸ் கூட வந்துட்டு லைக் ஒரு ஃபியூச்சர் பிளானிங் நீங்க வந்து பண்ணலாம். பிரெக்னன்சி அதுக்குரிய பிளானிங்
பிளானிங் நீங்க வந்து பண்ணலாம், கிட்ஸோட பிளானிங் நீங்க வந்து பண்ணலாம். அண்ட் அகைன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்குரிய என்ன ஒரு சில விஷயமோ, நல்ல ஒரு அட்டாச்மெண்ட்டா இருக்கட்டும், உங்க பர்சன் கூட நீங்க ஏதாவது ட்ரிப் போறதா இருக்கட்டும், இல்ல அவங்கள நீங்க போய் நேர்ல அடிக்கடி மீட் பண்றதா இருக்கட்டும், ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் அதுதான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு விஷயம் இங்க அவ்வளோ ஹாப்பியான ஒரு லைஃப் இங்க வந்து கொண்டு வரதான் இங்க வந்து போகுது. ஆனா அதுக்கு பிஃபோர் ஒரு சின்னதா ஒரு டாட் மாதிரி இருக்க இந்த பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணாலே வந்து போதும். பாதி இங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடல் கடந்த மாதிரி தான். ஸோ த ப்ராப்ளம் வில் பி கெட் கிளியர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இந்த 1 or 2 months மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தாலே போதும். ஃபர்தரா நடக்கிற எல்லாமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவா வந்து இருக்கு. உங்க பர்சன் உங்களை நிறைய விஷயத்துல இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சில ட்ரெஸ் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லைக் அவங்களுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு ஏதாவது நீங்க ஏதாவது ட்ரெஸ் கலர் ஏதாவது சொல்லியிருக்கலாம். மேபி இந்த மாதிரி ரெட் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்க மாதிரி, மேபி ஒயிட் கலர் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூட்டபிளான ஒரு கலரோ ஷர்ட்டோ இப்போ நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க, இல்ல உங்களோட பர்சனுக்கு நீங்க ஏதாவது ஒரு சில ட்ரெஸ் ஏதாவது நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் அவங்க போட்டு வந்து உங்களை மீட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா லைக் சம்திங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க வந்து பாப்பீங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்றக்கூடிய அந்த ஒரு எஃபர்ட்ஸ் நீங்க விசிபிளாவே நீங்க வந்து பாப்பீங்க. என்னோட சம்மந்தமே இல்லாம இந்த பர்சன் இவ்வளவு பாசமா வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஒரு சின்னதா அந்த ஒரு டவுட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இவங்க. நிறைய ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ வெளியில ஐ திங்க் நீங்க வந்து வெளியில போறது, அந்த மாதிரி பீச்சா இருக்கட்டும், இல்ல சம் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி கார்னிவல் ஃபெஸ்டிவல்லாம் வரும் பாத்தீங்களா? இப்ப ஊர் திருவிழா மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ மாதிரி திருவிழா மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்க வந்து போறது, உங்க பர்சன் கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இங்க வந்து நடக்கும். ஸோ மேக்ஸிமம் சம்மர் டைம்னாலே நம்ம அந்த மாதிரிலாம் விஷயம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நீங்க போவீங்க, டெஃபினட்டா நீங்க வந்து போவீங்க. உங்களுக்குரிய அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு டைமா இருக்கட்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, சேர்ந்து சந்தோஷமா நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா தென் நீங்க முடிவே பண்ணிக்கலாம். உங்க பர்சன் டெஃபினட்டா ஃபேமிலிக்காக ஒரு டைம் ஒதுக்கி, ஸோ வெளியில போறதா இருக்கட்டும், கொஞ்சம் ஃபேமிலி கூட வந்து என்ஜாய் பண்றதா இருக்கட்டும், ஒரு மெமரி கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஸோ கிட்ஸை பாத்துக்கிறதா இருக்கட்டும், உங்களே பாத்துக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க 2 பேருமே ஒர்க்கிங் பண்ண ஒரு பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்காக உங்களோட அந்த ஒரு குவாலிட்டியான ஒரு பிரைவசியான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஸோ 2 பேருமே வந்து லைக் நீங்க லீவ் எடுத்து கூட நீங்க வந்து போவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பொதுவா இங்க என்ன அப்படின்னா அந்த ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட், ஒரு பிரைவசியான ஒரு மூமெண்ட். ஸோ நீங்க 2 பேருமே வந்து சேர்ந்து போறது, சந்தோஷமா என்ஜாய் பண்றது, அந்த மூமெண்ட் தான் இங்க நான் வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்க்கும்போது அகெயின் தட் இஸ் அ கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு சில growth வரும். பட் அந்த பாசிட்டிவான ஒரு growth வரதுக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்துல மட்டும் நீங்க தவிச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். எதுவுமே ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம், எதுவுமே ஃபைட் சினாரியோ மாதிரி எடுத்துட்டு போக வேண்டாம். ஸோ சில பேருக்கு இந்த கனெக்ஷன்ல ஒரு ஜாக்பாட்டான ஒரு மூமெண்ட்டுமே வந்து நடக்கலாம். ஓகே, ரொம்ப நாளா உங்க பர்சன் கிட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துல இருந்து நீங்க ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க. இது வந்து ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்றனால உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் உங்க பர்சன் மேல. ஸோ இங்க வந்து பர்டிகுலரா இதுதான் இந்த ஆசைக்கு அது நிறைவேறும் அப்படின்ற மாதிரி இங்க ரீடிங்ல வரல. சப்போஸ் அந்த மாதிரி வந்திருந்தா நான் அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பட் அதை பத்தி எதுவுமே வரல. இங்க வந்து காமனா தான் வந்திருக்கு. ஸோ நீங்க ரொம்ப நாளா உங்க பர்சன் கிட்ட இருந்து எதிர்பார்த்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம், நீங்க ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம், இவங்க வந்து என்ன அப்படின்னா அது வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் பொதுவாவே இந்த கனெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு growth இருக்கும். உங்க பர்சனும் நீங்களும் சரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டா வந்து இருந்துப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லாவே வந்து புரிஞ்சுப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசுவீங்க, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப அந்த ஒரு ஹாப்பியா இருக்கும். இப்ப நம்ம படத்துல வந்து காட்டும் போது அந்த ஒரு ஹாப்பியான ஒரு லவ் மூமெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் மூமெண்ட் தான் நீங்க வந்து பாக்குறேன். அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு, அவ்வளவு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியா இருக்கு ஆக்சுவலா. நெக்ஸ்ட் அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஏதாவது மேபி மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கறீங்க. ஸோ இப்போ நீங்க மேரிடா இல்ல, நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மேரேஜ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்குரிய ஒரு டைம் பீரியட் கண்டிப்பா இங்க வந்து அமையும். இந்த 1 or 2 months மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லோவா போற மாதிரி போகும். அதுக்கப்புறம் அதுக்குரிய ப்ராசஸ் நீங்க பண்ணணும்னாலுமே நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம். ஸோ எய்தர் உங்க பர்சனோட சைட்னாலும் சரி, இல்ல உங்களோட சைட்னாலும் சரி, ஸோ மேரேஜ்க்குரிய விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம்.
ஏன்னா நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். 2 பேரோட வீட்லயும் வந்து ஒத்துப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்து அந்த ஒரு ஜாக்பாட் மூவ்மெண்ட் தான் இங்க நான் வந்து பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ சம்திங் அது வந்து ரொம்ப ஒரு ஒரு மேஜர் பாசிட்டிவா லைஃப்ல கொண்டு வர மாரி. இட் இஸ் நாட் லைக் சிம்பிள் ஒரு சின்னதா ஒரு விஷயம் நடக்குது நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு கிடையாது. ஒரு ஒரு பேரதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி ஒரு ஜாக்பாட்டோட ஒரு மூவ்மெண்ட் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அதான் எனக்கு இந்த எனர்ஜிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் தான் ஒரு கைடன்ஸா வந்திருக்கு அப்படினால தான் இந்த விஷயம் எனக்கு ஓகே. இது ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்றனால அதுதான் இங்க நான் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டே இருக்கிறது. ஃபர்தரா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் தட் இஸ் அ கன்ஃபர்மேஷன். ஸோ லைக் மேரேஜ் இது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் கல்ச்சர் டிஃபரன்ஸ் ஸ்டேட் எனி கைண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி. பட் மேக்ஸிமம் இங்க அதெல்லாம் அவ்வளோ பிரச்சனையா இங்க வரப்போறது கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது மேரேஜ் பத்தின டாக் நீங்க பண்ணாலும் தாராளமா நீங்க வந்து பண்ணலாம். பிகாஸ் இங்க மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து பார்க்கும்போது 2 பேரோட சார்ட்டுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்களோட இப்போ மேரேஜ்க்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப ஸோ அந்த மேரேஜோட பொருத்தம் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்க 2 பேரோட பொருத்தமும் நல்ல பொருத்தமா தான் இங்க வந்து இருக்கும். ஸோ அதனால மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவ்வளவு ப்ராப்ளம் எதுவுமே வரப்போறது கிடையாது. ப்ரீவியஸா ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்னா தென் இட்ஸ் ஓகே. பட் இந்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாமே செட்டில் டவுன் ஆகிற மாதிரி தான் இங்க இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க ஃபேமிலியும் ஒத்துப்பாங்க, உங்க ஃபேமிலியும் ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி ஒன்றும் பிரச்சனை எதுவும் பண்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல. பட் பிரச்சனை அப்படின்றது உருவாகணும்னா இந்த அப்கமிங் 2 மந்த்ஸ்ல மட்டும் தான் பிரச்சனை உருவாகும். இதை மட்டும் நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணா வந்து போகும். ஃபர்தரா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தட் லைக் அது இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரா இருக்கும். நீங்க என்ன ஒரு சில விஷயம் வந்து ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு okay. So believe or not, like each and every card shows me the same thing. Again, that is a confirmation. Again, என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எதுவுமே வந்து பேசிடாதீங்க. ஓகே. இந்த 1 or 2 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு நான் ஒரு விஷயத்த வந்து சொல்றேன், நான் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து ஸ்பாட்டான எதுவுமே வந்து பேசிடாதீங்க. அகெயின் அண்ட் அகெயின் உங்களோட அந்த பேச்சுவார்த்தையில தான் எல்லாமே டிபெண்ட் ஆன மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நீங்க வந்து நான் அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க பேசும்போது யோசிச்சு பேசுங்க, தெளிவா பேசுங்க. கோவப்பட்டு ஒருத்தவங்க வாய் கிளறாங்க அப்படிங்கறதுக்காக கோவப்பட்டு அப்படியே உங்க மனசுல இருக்கிறது அப்படியே பட்டுன்னு எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே. ஸோ சில பேருக்கு வந்து என்னன்னா லைக் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்க சில பர்சனுமே வந்து இருப்பாங்க. நான் எதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன், நான் அப்படியே எல்லாத்தையும் வந்து ஓப்பன் அப் பண்ணி நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருப்பீங்க. பட் இப்போதைக்கு அது மட்டும் கொஞ்சம் வேண்டாம். அந்த மாதிரி டப்புன்னு வந்து ஓப்பன் அப் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி எதுவுமே வந்து வேண்டாம். அதுக்கும் ஒரு டைம் வரட்டும், அப்ப நீங்க பேசுங்க. பட் இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து பேசிடாதீங்க. ஏன்னா அதனால உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது தட் ஐ கேன் ஷியோர்லி சே தட். அண்ட் நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறது தான் நான் சொன்ன மாதிரி அந்த காம்ப்ரமைஸ் பாயிண்ட் தான் இங்க திருப்பி வந்திருக்கு. ஓகே. ஸோ நீங்க அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறது தான் வந்து பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது தான் இங்க பெட்டரா இருக்கும். ஸோ எதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஏன் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும், நான் தான் பொறுத்துட்டு போடுமா அப்படின்ற மாதிரி மட்டும் இந்த மென்டாலிட்டி மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த மென்டாலிட்டி தான் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். ஸோ அது மட்டும் எதுவும் பண்ண வேண்டாம். பொதுவா உங்ககிட்ட நான் சொல்றது இந்த 1 or 2 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த 2 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களோட கம்யூனிகேஷன் லெவல்ல கொஞ்சம் கண்ட்ரோலா நீங்க வந்து இருந்துக்கிட்டாலே போதும். ஃபர்தரா இந்த விஷயத்த எல்லாமே எவ்வளவு தூரம் பேலன்ஸ்டா கொண்டு போக முடியுமோ, யாரு பக்கமும் எந்த பிரச்சனையும் வராம பேலன்ஸ்டா கொண்டு போக முடியுமோ அது மட்டும் நீங்க பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் நான் இந்த விஷயம் நான் உங்களுக்காக வந்து ரிமைண்ட் பண்றேன். உங்க பர்சன் அதாவது நீங்க இவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்துட்டும் உங்க பர்சன் அவங்க ஏதாவது வாயக்கிற மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னாலுமே பொறுமையா இருங்க. நான் சொன்ன மாதிரி கான்செப்ட் அப்படியே டைவர்ட் பண்ணிருங்க. வேற ஏதாவது ஒரு பேச்சை எடுத்துட்டு அப்படியே அதை கம்ப்ளீட்டா அவங்களை மறக்க வச்சிருங்க. அவ்வளவுதான். தட்ஸ் எனஃப். ஃபர்தர் இங்க நம்ம வந்து பாக்குறப்ப தட் இஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவ் சேஞ்சஸ். அண்ட் நீங்க உங்க பர்சன் கூட ரொம்ப ஒரு ஹாப்பியான டைம் ஸ்பெண்ட் பண்ற மூவ்மெண்ட் எல்லாமே நீங்க வந்து பார்க்கலாம். ஃபர்தரா இங்க மேரேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயமே இங்க வந்து நடக்கும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐ டோன்ட் நோ சம்திங் ஒரு மாதிரி ஜாக் பாட்டான ஒரு விஷயம் இங்க நடக்கும். நீங்க ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஹை லெவலுக்கு செட் பண்ற மாதிரி தான் இந்த ரீடிங் ஆக்சுவலா வந்திருக்கு. எனிவேஸ் லைக் இந்த ரீடிங்ல சொல்ற மாதிரி அந்த ஒரு ஜாக் பாட்டான ஒரு மூமெண்ட்டோட லைஃப்ல நடந்துச்சு அப்படின்னா ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட். ஸோ நீங்க ரொம்ப அந்த ஒரு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ரியலி ரியலி சோ ஹாப்பி அபவுட் இட். ஓகே.
ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tab 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம்ஸ் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன் ஒரு கைடன்ஸ் ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எஜுகேஷன்ஸா இருக்கட்டும் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும் பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் recommend channel to them. So அவங்களுக்கும் இது ஒரு caution guidance ஒரு alert கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.